திருடாதே படம் நம்ம படத்தில் 61ல் அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5000 ருபீஸ். அப்போ என்ன சொன்னாங்க என்கிட்ட, அந்த 5000 ருபீஸ் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் வந்து அடையாறில் காந்தி நகரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து எங்கள் வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு சாமான்கள் நான் வந்து அந்த பணத்தில் நான் வாங்கி நான் ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோட்டம்லாம் இருக்கு அவங்களுக்கு மெட்ராஸில், இங்கே தாம்பரமோ பல்லவரமோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும். அதில் மாங்காய் தேங்காயெல்லாம் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க, வருடாந்திரம் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப மரியாதையான, ஏன்னா அவங்க வந்து இங்கே முதல்ல திருடாதே ஆரம்பித்து சக்ஸஸ் ஆச்சு. பெரிய சக்ஸஸ் ஆன உடனே நீங்கள் 7 இயர்ஸ்க்குள்ளேயே 100வது படம் எட்டிட்டாங்க. அந்த ஷார்ட் ஸ்பேன், அந்த 6 வருஷ காலகட்டத்தில். அப்போது ஆரம்பித்த உடனே என்னுடைய மாமனார் ஏஎல்எஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் ரொம்ப ராசி, நான் முதல்ல இங்கே தான் ஒப்பந்தத்தில் உங்கள் முன்னால் கையெழுத்து போட்டேன் கதாநாயகன், உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் வாங்குகிறேன், 100வது படம் உங்கள் பேனரில் தான் நான் நடிக்கணும்னு உடனே மாமா வந்து பெண் என்றால் பெண் அப்படின்ற ஒரு படம், ஆரூர் தாஸ் திரைக்கதை டைரக்ஷன், விஜயகுமாரி இவங்களோட பெண் என்றால் படம் 100வது படமும் அதில் நடித்தாங்க. ஏன்னா அவங்க சென்டிமெண்ட்டாக அதை விரும்பினாங்க. அதை அவங்க என்கிட்ட பர்டிகுலராக சொன்னாங்க.